சரிகமபா சீசன் 5னுடைய கிராண்ட் ஃபினாலே நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதில் பவித்ரா அவர்கள் வந்து 6வது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்காங்க. ஏற்கனவே 5 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. மக்களுடைய ஓட்டுகள் அடிப்படையில் பவித்ராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பவித்ரா செலக்ட் ஆனப்போ தேவயானி அவர்கள் ஒரு பரிசை கொடுத்துருக்காங்களாம். நிச்சயமாக இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா உங்களை மாதிரி கணவர் இல்லாமல் கணவர் இழந்துட்டு வாடக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. அதனால நான் கொடுக்கக்கூடியதை வாங்கிக்கணும். மற்றவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வருவீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்போ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன். செலக்ட் ஆனாலும் ஆகலைனாலும் இதை நான் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ஹக் பண்ணி அவங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துருக்காங்களாம். தேவயானி அவர்கள் இப்படி சகஜமாக இருக்கிறது மிகப்பெரிய உள்ள எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதோட உங்களுடைய சகோதரி கொடுத்த மாதிரி இதை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் பவித்ரா அவர்களிடம் வந்து கொடுத்துருக்காங்களாம். அதனால் எப்படியாவது பவித்ரா அவர்கள் இப்போது ஃபைனலுக்குள்ளே உள்ளே போயிட்டு நல்லபடியாக வெற்றி அடைவாங்க அப்படின்னு எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க கமலஹாசன் அவர்கள் ரஜினி அவர்களோட இணைந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏன்னா இவர் அமரன் திரைப்படத்தை பண்ணியிருந்தப்போ பயங்கர வெற்றி கிடைச்சது. அதற்கப்புறம் தக் லைஃப் திரைப்படத்தை மணிரத்னம் அவர்களுடைய கூட்டணியில் இவர் வந்து தயாரிச்சிருந்தார். ஆனால் 200 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். இப்போ அவருக்கு கொடுத்த கடன்காரர்கள் எல்லாருமே கேட்கவே இதற்கு ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைத்த கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களிடம் இவர் போய் பேசியிருக்காரு. அப்போ தன்னுடைய நண்பர் கடனாளியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரஜினி அவர்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் கதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். சரியாக டைரக்டர் வந்து அமையலை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்குது. தன்னுடைய நண்பருக்காக ரஜினி அவர்களும் அதே போல் தன்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்றதற்காக இப்போது கமலஹாசன் அவர்களுமே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இந்த படம் அவசரமாக பண்ணுறதுக்கான காரணம் இவருக்கு ஏற்பட்ட அந்த கடனை அடைக்கணும், மற்றவர்களிடம் வந்து விநியோகஸ்தரிடம் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாராம் கமலஹாசன். அதனால் அடுத்த கட்ட முடிவாக ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் பண்ண போகிறாராம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி படம் வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, வெற்றி அடைய போகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது சரியாக கமலஹாசன் அவர்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.